ஒரிசா மக்களைப் போல் முடிவெட்டியிருந்தார். புதிதாக கட்டப்பட்ட பல்வரிசைகள் பேசும்போது பளிச்சிட்டன. பெரிய தலை, எடுப்பான சற்றே சிறிய நெற்றி. பிராமணர், அதனால் பூணூல் அணிந்திருந்தார். வித்யாசாகர் பல அரிய குணங்கள் படைத்தவர். முதலில் கல்வியில் ஆர்வம். மாவிடம் ஒரு நாள் அவர், நிறைய படிக்க வேண்டும் என்று எனக்கு மிகவும் ஆவல் இருந்தது. ஆனால் என்ன செய்வது, குடும்ப வாழ்க்கையில் சிக்கியதில் எதுவுமே நிறைவேறவில்லை என்று கண்ணீருடன் கூறினார். இரண்டாவது, உயிர்களிடம் அவர் காட்டிய தயை. வித்யாசாகர் தயாசாகர் தான். தயா என்றால் கருணை கடல். கன்றுக்கு தாய்ப்பசுவின் பால் கிடைப்பதில்லை என்பதன் காரணமாக பல வருடங்களாக அவர் பால் குடிப்பதையே நிறுத்தியிருந்தார். பின்னாளில் மிகவும் நோயுற்ற போது வேறு வழியில்லாமல் மீண்டும் பால் பருகத் தொடங்கினார். குதிரை வண்டியில் பயணிக்க மாட்டார். ஏனெனில் குதிரைகளால் தங்கள் கஷ்டங்களை பிறருக்கு தெரிவிக்க முடியாது அல்லவா. ஒரு சமயம் சுமை தூக்கும் தொழிலாளி ஒருவர் காலரா கண்டு வாந்தியும் பேதியுமாக நடைபாதையில் விழுந்து கிடந்தான். அவனது சுமையும் அருகில் கிடந்தது. இதை கண்ட வித்யாசாகர் அவனை தன் தோளில் தூக்கி வீட்டிற்கு கொண்டு வந்து பராமரித்தார். மூன்றாவதாக, சுதந்திரமான போக்கு. சமஸ்கிருத கல்லூரியில் அவர் முதல்வராக இருந்தார். ஆங்கிலேயர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போது பதவியையே துறந்து விட்டார். நான்காவதாக, பிறர் கேட்காமலேயே அவர்களின் துன்பம் அறிந்து உதவுதல். ஒரு ஆசிரியரிடம் அன்பு காட்டி வந்தார் அவர். அந்த ஆசிரியரின் மகளுக்கு திருமணம் நடந்தது. தாமே நேரில் சென்று புடவை ஒன்றை பரிசாக அளித்தார். ஐந்தாவதாக, தாயிடம் கொண்ட மதிப்பும் மன வலிமையும். ஒருமுறை அவரது தாயார் அவரிடம், ஈஸ்வர், நீ இந்த திருமணத்திற்கு, சகோதரரின் திருமணத்திற்கு வரவில்லை என்றால் நான் மிகவும் வருந்துவேன் என்று கூறினார். வித்யாசாகர் கல்கத்தாவிலிருந்து புறப்பட்டார். நடந்துதான் சென்றார். வழியில் தாமோதர் என்ற ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. படகு இல்லை. எனவே ஆற்றை நீந்தியே கடந்தார். அந்த ஈர துணியுடனேயே தாயின் முன் சென்று, அம்மா, இதோ வந்துவிட்டேன் என்றார். குருதேவர் பரவச நிலையில் மூழ்கத் தொடங்கினார். சிறிது நேரம் அதே நிலையில் அப்படியே நின்றார். பரவச நிலையை கட்டுப்படுத்துவதற்காக அவ்வப்போது தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தார். மெல்ல மெல்ல வீட்டில் உள்ள பிள்ளைகளும் உறவினர்களும் நண்பர்களும் வரத் தொடங்கினர். குருதேவர் பரவச நிலையில் பெஞ்சின் மீது அமர்ந்தார். படிப்பிற்காக பண உதவி கேட்டு வித்யாசாகரிடம் வந்திருந்த 16-17 வயதுள்ள இளைஞன் ஒருவனும் அந்த பெஞ்சின் ஒரு பக்கத்தில் அமர்ந்திருந்தான். குருதேவர் ஒரு ரிஷியின் அகநோக்கு உடையவர். அந்த இளைஞனின் மனப்போக்கை புரிந்து கொண்டார். அவனிடமிருந்து சற்று அகன்று உட்கார்ந்த அவர் பரவச நிலையிலேயே, அம்மா, இந்த பையன் மிகுந்த உலகப்பற்று உடையவனாக இருக்கிறான். இவன் உன் அவித்யை உலகை சேர்ந்தவன். அவித்யின் வாரிசு இவன் என்றார். பிரம்ம வித்யை அடைவதற்கான துடிப்பில்லாத, வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் படிக்கின்ற ஒருவனது வாழ்க்கை வீண்தான். இதைத்தான் இங்கு குருதேவர் குறிப்பிடுகிறாரோ? வித்யாசாகர் சற்று படபடப்புடன் ஒருவரிடம் தண்ணீர் கொண்டு வருமாறு கூறினார். பிறகு மாவிடம், ஏதாவது கொண்டு வந்தால் இவர் உண்பாரா என்று கேட்டார். உண்பார், கொண்டு வாருங்கள் என்றார் மா. உடனே வித்யாசாகரே ஆர்வத்தோடு உள்ளே சென்று சிறிது இனிப்புகளை கொண்டு வந்து வைத்துவிட்டு, இவை பருதுவானிலிருந்து வந்தவை என்றார். குருதேவர் உண்பதற்காக சிறிது கொடுக்கப்பட்டது. பவனாத்திற்கும் ஹாஸ்ராவிற்கும் சிறிது கிடைத்தது. மாவிற்கு கொடுத்தபோது வித்யாசாகர், அவன் இந்த வீட்டு பிள்ளை, அவனை கணக்கில் சேர்க்க வேண்டாம் என்றார். குருதேவர் வித்யாசாகரிடம் பக்தனான ஓர் இளைஞனை பற்றி கூறினார். அந்த பையன் அருமையானவன், பல்கு நதியை போன்றவன். மேற்பகுதி மணல் மூடி கிடக்கிறது. சிறிது தோண்டினால் போதும் தண்ணீர் ஓடுவதை காணலாம்.
இனிப்பை உண்ட பிறகு குருதேவர் புன்னகையோடு வித்யாசாகரிடம் பேசத் தொடங்கினார். இதற்குள் வீடு முழுவதிலும் மக்கள் கூட்டம் நிரம்பியது. சிலர் அமர்ந்திருந்தனர், சிலர் நின்றனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இன்று கடலில் வந்து சேர்ந்திருக்கிறேன். இதுவரை ஓடை, ஆறு, அதிகமாக போனால் நதியை பார்த்திருக்கிறேன். இன்று கடலையே பார்த்திருக்கிறேன் என்றார். எல்லோரும் சிரித்தனர். வித்யாசாகர் புன்னகையோடு, அப்படியானால் கொஞ்சம் உப்பு நீரை எடுத்து செல்லுங்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இல்லை இல்லை, ஏன் உப்பு நீர்? நீங்கள் அவித்யை கடல் அல்ல, வித்யை கடல். நீங்கள் ஒரு பார்க்கடல். எல்லோரும் சிரித்தனர். வித்யாசாகர் கூறினார், நீங்கள் வேண்டுமானால் அப்படி சொல்லலாம். வித்யாசாகர் மௌனமாக அமர்ந்திருந்தார். குருதேவர் தொடர்ந்து பேசலானார். நீங்கள் செய்வது சாத்விக கர்மம். உங்கள் ரஜஸ் சத்துவம் சேர்ந்தது. சத்துவ குணத்திலிருந்து கருணை பிறக்கிறது. பிறர் மீது கொண்ட பரிவின் காரணமாக செய்யப்பட்டாலும் செயல் என்றாலே அது ரஜோகுணம்தான். ஆனால் உங்களுடையது சத்துவத்தில் ரஜஸ். அதனால் குற்றமில்லை. சுகதேவர் போன்றோர் உலகிற்கு போதிப்பதற்காக, கடவுளை பற்றி உபதேசிப்பதற்காக கருணையை வைத்திருந்தனர். நீங்கள் உணவும் கல்வியும் தருகிறீர்கள். அதுவும் நல்லதுதான். பற்றின்றே வேலை செய்ய முடியுமானால் இறை அனுபூதி உண்டாகும். ஆனால் சிலர் புகழுக்காக வேலை செய்கிறார்கள். சிலர் புண்ணியம் சம்பாதிப்பதற்காக செய்கிறார்கள். இவை பற்றின்றி செய்யப்படுபவை அல்ல. இனி நீங்கள் ஒரு சித்தரும் கூட. வித்யாசாகர் கூறினார், அது எப்படி? ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடியே, உருளைக்கிழங்கும் மற்ற காய்கறிகளும் சித்தமானால் மென்மையாகிவிடும். நீங்களோ மிகவும் மென்மையானவர். எவ்வளவு கருணை மிக்கவர் நீங்கள்! வித்யாசாகர் சிரித்துக்கொண்டே, ஆனால் உளுந்து மாவு உருண்டையை வேக வைத்தால் அது கெட்டியாகி விடுகிறதே. எல்லோரும் சிரித்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், நீங்கள் அத்தகையவர் அல்ல. வெற்று பண்டிதர்கள் அரை வேக்காட்டு விஷயங்களை படிக்கிறார்கள். அவர்கள் இங்குமில்லை அங்குமில்லை. கழுகுகள் மிக உயரத்தில் பறக்கின்றன. ஆனால் அவைகளின் பார்வை சவக்குழியில். வெறும் பண்டிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பெயருக்குத்தான் பண்டிதர்கள். ஆனால் காமினி காஞ்சனத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள். கழுகை போல் அழுகிய பிணக்குழியை நாடுகிறார்கள். உலகத்தின் அவித்யை பகுதியை பற்றி பிடித்திருக்கிறார்கள் இவர்கள். தயை, பக்தி, வைராக்கியம் போன்றவை வித்யையின் மகிமைகள். வித்யாசாகர் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். எல்லோரும் ஒரே நோக்குடன் குருதேவர் என்னும் அந்த ஆனந்த மூர்த்தியை பார்த்து கொண்டிருந்தனர். அவருடைய அமுத மொழிகளை கேட்டுக் கொண்டிருந்தனர்.